உங்க 2 பேர்ல ஒருத்தன் கொலகாரன். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பல முறை வாய்தா வாங்கி கூட அது யாருன்னு ப்ராசிக்யூஷனால திட்டவட்டமா சொல்ல முடியல. அதுதான் சிக்கல். குற்றவாளியை உள்ள அனுப்புன்னு தான் நினைக்கிறேன். யாருன்னு தெரியாம யார் அனுப்புறது? என் முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வச்சு தான் என்னால தீர்ப்பு சொல்ல முடியும். 2 பேரையும் உள்ள அனுப்புறதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. ஏன்னா 2 பேர்ல ஒருத்தன் நிரபராதி, அவனை தண்டிக்க முடியாது. 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நம்ம லீகல் சிஸ்டம் அப்படி. 2 பேரையும் விடுதலை பண்றதை தவிர வேற வழி இல்லை. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனைன்னு வந்துட்டா 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீ எனக்கு பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். காப்பாத்த வந்திருக்கேன்னு போக போக தான் புரிஞ்சுது. என்னது இது? எவிடன்ஸ் அழிச்சிட்ட. ஆனா நீ இன்வெஸ்டிகேஷன் ஃபாலோ பண்ணல. நான் பண்ணேன். எப்படி நீ மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏர் டைட் கேஸ். ஒன்னு ஆயுள் இல்ல தூக்கு. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நீ குத்துனியா நான் குத்துனான்னு தெரியல. அதனால 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா கோர்ட்ல அப்படி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் மாட்டிக்கிட்டா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. சரி, இந்த சூதை ஆடிதான் பாப்பீங்கன்னு இறங்கிட்டேன்.